வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை ரொம்ப அன்போட வரவேற்கிறேன். விருச்சிக ராசி நேயர்களே, உங்க மனசுக்குள்ள ரொம்ப வருஷமா ஒரு கேள்வி திரும்ப திரும்ப ஒலிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது மத்த யாருக்கும் கேட்காது. ஆனா உங்களுக்கு மட்டும் கேட்கிற உங்க மனசாட்சியோட குரல் அது. ஒருவேளை அது உங்க வலியோட எதிரொலியா கூட இருக்கலாம். என் வாழ்க்கையில வர்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறவும் என்ன காயப்படுத்த மட்டும்தான் பிறந்திருக்காங்களா? ஏன் எல்லாரும் என்ன குத்தி கிழிக்கமே வர்றாங்க? என் நம்பிக்கையை உடைக்கிறதுக்காகவே வராங்களா? இந்த வலி, இந்த வேதனை உங்க ஆன்மாவுல எவ்ளோ ஆழமா பதிஞ்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உங்க வாழ்க்கை பயணத்துல நீங்க சந்திச்ச துரோகங்களையும் நீங்க சிந்தின தண்ணீரையும் உணர்ந்த ஒருத்தியா இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சிறப்பு பதிவோட வந்திருக்கேன். உங்க காயங்களுக்கு மருந்திடவும் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மையான சக்தியை உங்களுக்கு உணர்த்தவும் தான் இந்த முழு பதிவும். இந்த தெய்வீகமான பயணத்துல விருச்சிக ராசியோட ஆழமான வாழ்க்கை ரகசியங்களை நாம சேர்ந்து பார்க்க போறோம். இது வெறும் ராசி பலன் கிடையாதுங்க. இது உங்க ஆன்மாவோட தேடலுக்கான ஒரு வழிகாட்டி. இந்த முக்கியமான பயணத்தை நாம தொடங்குறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் அப்படின்ற நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஆன்மீக குடும்பத்துல ஒருத்தரா சேரணும்னு ரொம்ப அன்பா கேட்டுக்கிறேன். உங்க ஆதரவு தான் இந்த மாதிரி ஆழமான பதிவுகளை தொடர்ந்து செய்ய எங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். சரி, வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல உங்க விதி உண்மையிலேயே ஒரு சாபமா இல்ல மறைக்கப்பட்ட ஒரு வரமாங்கிறத ஆழமா பார்க்க போறோம். ரெண்டாவதா, நீங்க ஏன் இப்படி தொடர்ந்து சவால்களை சந்திச்சுட்டே இருக்கீங்கன்ற உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்க போறோம். மூணாவதா, உங்களுக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்கிற அந்த மாபெரும் சக்தியை தட்டி எழுப்ப போறோம். நாலாவதா, உங்க எனர்ஜியை வீணடிக்கிற மனுஷங்க யாரு, யார்கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு பார்க்க போறோம். அஞ்சாவதா, இந்த எல்லா போராட்டங்கள்ல இருந்தும் ஜெயிக்கிறதுக்கான சக்தி வாய்ந்த ஆன்மீக வழிகளை பத்தி பேச போறோம். கடைசியா, உங்க வாழ்க்கை உங்க கையில தான்றத நீங்க முழுசா உணர்ந்து உங்க விதிய நீங்களே எழுதுற கலைய கத்துக்க போறோம். முதல்ல விருச்சிகத்தோட விதிய பத்தி பேசலாம். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு உங்க வாழ்க்கை முழு மேல நடக்கிற மாதிரி ஒரு கடினமான பாதையா தெரியலாம். ஏன் பல சமயம் உங்களுக்கே அப்படித்தானே தோணும். ஆனா நான் ஒன்னு சொல்றேன், அத முழுசா நம்புங்க. உங்க விதி ஒரு சாபமே கிடையாது. அது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம். ஆமா, அது ஒரு மறைக்கப்பட்ட புதையல். ஜோதிட சாஸ்திரப்படி உங்க ராசி காலபுருஷ தத்துவத்தோட 8வது வீடு. 8வது வீடுனா என்ன தெரியுமா? அதுதான் மர்மம், மரணம், மறுபிறவி, ரகசியங்கள் அப்புறம் புதையல்களோட வீடு. மத்த ராசிகள்லாம் வாழ்க்கையோட மேற்பரப்புல வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்க தான் வாழ்க்கையோட ஆழத்துக்கு போய் உண்மைகளை தேடுறவங்க. அதனாலதான் தோண்ட தோண்ட கிடைக்கிற ஒரு விலைமதிக்க முடியாத புதையல் தான் விருச்சிகம்னு சொல்றோம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் இழப்பு, ஆழமான ரகசியங்கள், மத்தவங்களால புரிஞ்சுக்கவே முடியாத சூக்ஷ்மமான ஞானம், இதெல்லாம் தூங்கிட்டு இருக்கிற இடம்தான் உங்க ராசி. ஆனா அந்த புதையல அடையிற பாதை பூ விரிச்ச பாதை இல்லைன்னு உங்களுக்கு என்னை விட நல்லாவே தெரியும். அது ஒரு நெருப்பாறைய கடக்கிற மாதிரி. நீங்க சந்திக்கிற சவால்கள் ஒன்னும் ரெண்டும் இல்ல. நீங்க சிந்தின கண்ணீரும் பட்ட வலிகளும் அனுபவிச்ச துரோகங்களும் நிஜம். அத நான் முழுமையா உணர்றேன், மதிக்கிறேன். உங்க மனசுக்குள்ள அடிக்கடி இந்த அழுகுரல் கேட்கும் இல்லையா? என்னடா வாழ்க்கையது, வர்றவன் போறவனெல்லாம் நம்மள கும்மி அடிச்சுட்டு போறான் அப்படின்னு நீங்க தனியா உட்காந்து நொந்து போன தருணங்கள் எத்தனையோ. ஏன் நான் மட்டும் ஏன் இவ்ளோ காயப்படணும்? ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி இரும்பு சிறும்பு துரோகங்கள் நடக்குது? இந்த கேள்விகளுக்கு பின்னாடி ஜோதிட ரீதியா சில ஆழமான பிரபஞ்ச காரணங்கள் இருக்கு. அதை நாம இப்ப பார்க்கலாம். நீங்க ஏன் இத்தனை சவால்களை சந்திக்கிறீங்கங்கிறதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க கால புருஷனோட 8ஆம் வீட்டுல, அதாவது ஆயுள், மர்மம், அவமானம், திடீர்னு நடக்கிற சம்பவங்கள், இதெல்லாம் குறிக்கிற வீட்ல பிறந்திருக்கீங்க. ரெண்டாவதா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்க உங்க குடும்பத்தோட பல தலைமுறை கர்மாவை தீர்க்கறதுக்காகவே ஒரு போர் வீரர் மாதிரி இந்த பிறவியை எடுத்திருக்கீங்க. இதை பத்தி இன்னும் விரிவா சொல்றேன். மூணாவதா, உங்க ராசி வீடு மனோகாரகன் சொல்ற சந்திரனோட நீச்ச வீடு. சந்திரன் அப்படின்னா மனசு, உணர்ச்சிகள். அது உங்க ராசியில பலவீனமா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை முழுசும் ஒரு விதமான பாதுகாப்பில்லாத உணர்வு, சந்தேகம், அப்புறம் எல்லாருமே ஒரு எச்சரிக்கையோட பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க தள்ளப்படுறீங்க. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்க தாத்தா, பாட்டி, உங்க அப்பா, அம்மா செஞ்ச கர்ம வினைகளோட மொத்த பாரத்தையும் நீங்க சுமந்து அதை தீர்த்து அந்த வம்சத்தையே கரை சேர்க்கறதுக்காக பிறந்த ஒரு தெய்வீக ஆன்மாதான் விருச்சிகம். இது ஒரு சாதாரண பிறவி கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய தியாகம், ஒரு தெய்வீகமான பொறுப்பு. அதனாலதான் உங்க பாதை இவ்ளோ கடினமா இருக்கு. நீங்க படுற ஒவ்வொரு வழியாலையும் உங்க வம்சத்தையே நீங்க தூய்மைப்படுத்திட்டு இருக்கீங்க. இதனாலதான் பாருங்க, ஜோதிடப்படி விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் குடும்பத்தோட கடைசி பிள்ளையா பிறப்பாங்க. இல்லனா அவங்களுக்கு அப்புறம் அந்த வம்சத்துல குழந்தைங்களே இல்லாம போகும். ஏன்னா கர்மாவை தீர்க்க வந்த கடைசி ஆன்மா நீங்க தான். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கிற போராட்டங்கள் வெறும் போராட்டங்கள் இல்ல, அது ஒரு வம்சத்தையே காப்பாத்துற யாகம்.
இத்தனை சவால்களுக்கு நடுவுலயும் உங்களுக்குள்ள ஒரு மாபெரும் சக்தி ஒளிஞ்சிருக்கு. பல சமயம் அது உங்களுக்கே தெரியாது. இப்போ அத பத்தி தான் பேச போறோம். அந்த மாபெரும் சக்தி வேற எதுவும் இல்ல, அதுதான் மறைபொருள் ஞானம். அப்படின்னா மத்தவங்க கண்ணுக்கு தெரியாத, அவங்க அறிவுக்கு எட்டாத சூட்சுமமான ரகசியங்களை, ஒருத்தரோட உண்மையான எண்ணத்தை உங்க உள்ளுணர்வாலேயே அப்படியே ஸ்கேன் செஞ்சிடுவீங்க. இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். அதனாலதான் உங்க குணத்தை யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது. திடீர்னு எரிமலை மாதிரி கோவப்படுவீங்க, அடுத்த நிமிஷமே கடல் மாதிரி அமைதியா பேசுவீங்க. உங்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. உண்மைதான், ஏன்னா உங்களோட ஆழத்தை புரிஞ்சுக்க மத்தவங்களுக்கு இந்த 6ஆம் அறிவெல்லாம் பத்தாது. அதுக்கு ஒரு தெய்வீக பார்வை வேணும். பொதுவா உங்கள பத்தி வெளியில ஒரு தப்பான கருத்து இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களா ஜாக்கிரதை, தேள் மாதிரி கொட்டிடுவாங்க அப்படின்னு சொல்வாங்க. ஆனா அந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம் அது இல்லவே இல்ல. தேளோட உண்மையான குணம் என்ன தெரியுமா? அதோட அசைக்க முடியாத ஒரு லேசர் மாதிரியான கவனம். ஒரு தேள் அதோட இலக்க முடிவு பண்ணிடுச்சுன்னா அதை அடையிற வரைக்கும் இந்த உலகத்துல எதுவுமே அதோட கவனத்தை சிதறடிக்க முடியாது. நீங்களும் அப்படிதான். நீங்க ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டா, இல்ல ஒரு லட்சியத்தை மனசுல வச்சுட்டா, அதை முழுசா முடிக்காம உங்களால சாப்பிடவோ தூங்கவும் முடியாது. இந்த அசைக்க முடியாத கவனம்தான் உங்க உண்மையான குணம், உங்க வெற்றி ரகசியம். உங்க உள்ளார்ந்த பலங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க ஒருத்தரை உண்மையா நேசிச்சுட்டா அவங்களுக்காக உங்க உயிரை கூட கொடுக்கற அளவுக்கு விசுவாசமா இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்கள ஒரு கவசம் மாதிரி பாதுகாப்பீங்க. தேவகுருவான வியாழனோட ஆதிக்கத்தால பிறக்கும்போதே உங்களுக்குள்ள ஒரு ஞானம் இருக்கும். அதனாலதான் நிறைய பேர் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்க வருவாங்க. வாழ்க்கையில எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் சரி, சாம்பல்லேருந்து திரும்பவும் உயிர் பெற்று வர ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இன்னும் அதிக பலத்தோட எந்திரிச்சு நிப்பீங்க. உங்க ராசியில குருவோட ஞானம், சனியோட ஆளுமை, புதனோட கூர்மையான அறிவு, இந்த 3ம் கலந்திருக்கிறதுனால உங்களை நேருக்கு நேரா எதிர்க்க இந்த உலகத்துல நிறைய பேர் பயப்படுவாங்க. இவ்ளோ சக்திகள் உங்களுக்கு இருந்தாலும் உங்க ஆற்றல வீணாக்காம இருக்கணும்னா சில பேர்கிட்ட நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். யார் உங்க முதுகுல குத்த வாய்ப்பு இருக்குன்றத பத்தி இப்போ பார்க்கலாம். சரி, உறவுகளை கையாளும்போது உங்க சக்தியை எங்கெல்லாம் பாதுகாக்கணும்? குறிப்பா மிதுன ராசிக்காரங்க கிட்ட நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஜோதிடப்படி இது உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் வர்றதுனால அவங்க மூலமா நீங்க ஏமாற்றப்பட வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி புதனோட ஆதிக்கம் கொண்ட கன்னி ராசிக்காரங்க கிட்டையும், சுக்கிரனோட ஆதிக்கம் கொண்ட ரிஷபம், துலாம் ராசிக்காரங்க கிட்டையும் உங்க மனசுல இருக்கிற ஆழமான ரகசியங்களையும் உங்க பலவீனங்களையும் ஷேர் பண்ணிக்கிறத தவிர்த்துறது ரொம்ப நல்லது. ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்க இரத்த சம்பந்தமான குடும்ப உறவுகளுக்கு பொருந்தாது. பொதுவா நட்பு, காதல், பிசினஸ்னு வர்ற இடங்கள்ல இந்த எச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு ஒரு கவசமா இருக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன ஆனா சக்தி வாய்ந்த மாற்றத்தை செய்யணும்னா இத கேளுங்க. புதன் உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதிங்கிறதுனால புதன்கிழமைகள்ல எந்த ஒரு முக்கியமான புது விஷயத்தையும் ஆரம்பிக்கிறத தவிர்த்துறது நல்லது. அது தேவையில்லாத தடைகளை உருவாக்கும். ஆனா உங்க பாக்யாதிபதியான சந்திரனுக்குரிய திங்கக்கிழமையும் ஜீவனாதிபதியான சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான நாட்கள். இந்த நாட்கள்ல நீங்க தொடங்குற எந்த வேளையும் பிரபஞ்சத்தோட ஆசிர்வாதத்தோட நிச்சயமா வெற்றியை தரும். சரி, இத்தனை போராட்டங்களையும் சவால்களையும் ஜெயிச்சு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக சக்திய முழுசா வெளிக்கொண்டு வர என்ன செய்யணும்? வெறும் விளக்கங்கள் மட்டும் பத்தாதில்லையா? அதுக்கான வழிகளும் வேணும்ல? இதோ உங்களுக்காகவே பிரத்யேகமா சில சக்தி வாய்ந்த உடனடி பலன் தரக்கூடிய ஆன்மீக பரிகாரங்கள். முதலாவதா உங்க ஜென்ம நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு திருச்செந்தூர் போய் முருகனை வழிபடுறது. அங்க போகும்போது இந்த வழிபாட்டு முறைய சரியா ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல உங்க கர்ம வினைகளெல்லாம் கரைக்கிற சமுத்திரராஜனான கடல்ல குளிங்க. 2வதா கங்கையே ஊற்றெடுக்கிற தெய்வீகமான நாழி கிணத்துல குளிச்சு உங்களையே நீங்க புனிதப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம்தான் உள்ள போய் உங்க இஷ்ட தெய்வமான சிந்திலாண்டவனை தரிசனம் பண்ணணும். இந்த ஆர்டரை மட்டும் மாத்திராதீங்க. இந்த சரியான வரிசைப்படி நீங்க வழிபாடு செய்யும்போது உங்க வேண்டுதல்கள் நேரா முருகனோட பாதத்துல போய் சேரும். நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும். கடலோரத்துல கையில வெற்றிவேலோட நிக்கிற அந்த திருச்செந்தூர் முருகன் போட்டோவை எப்பவும் உங்க கூடவே வச்சுக்கோங்க. அந்த வேல் உங்க வாழ்க்கையில வெற்றிகளை குவிக்க உதவுற ஒரு மாபெரும் சக்தியா உங்க கூடவே இருக்கும். 2வதா ஒரு மிக ரகசியமான ஆனா அதிசக்தி வாய்ந்த பரிகாரம். இது உங்க மன அமைதிக்கும் கர்மாவை தீர்க்கறதுக்கும் ரொம்ப உதவும். உங்க ராசியில சந்திரன் நீசமா இருக்கிறதுனால சந்திரனோட காரகத்துவம் கொண்ட பாலை நீங்க தானம் செய்யணும்.
உங்க வீட்ல பசும்பாலை நல்லா காய்ச்சி அதுல கொஞ்சம் சர்க்கரை ஏலக்காய் சேர்த்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது சித்தர்கள் இல்லனா மகான்களோட ஜீவ சமாதிக்கு எடுத்துட்டு போங்க. அங்க அவருக்கு மனசார நெய்வேத்தியம் செஞ்சுட்டு அங்க வர்ற பக்தர்களுக்கு அந்த பாலை கொடுங்க. இத முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில திடீர்னு நல்ல மாற்றங்கள் வரத நீங்களே உணர்வீங்க. உங்க மனசுல எப்பவும் அடிச்சிட்டு இருந்த அந்த புயல் அடங்கி அங்க ஒரு தெய்வீக அமைதி குடியேறும். விருச்சிக ராசி அன்பர்களே, இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயங்கள் உங்க பயணத்தை பத்தி ஒரு புது ஆழமான தெளிவை கொடுத்திருக்கும்னு நான் முழுசா நம்புறேன். கிரகங்கள் நமக்கு வழிகாட்டலாமே தவிர ஒருபோதும் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கை உங்க விதி உங்க கையில தான் இருக்கு. உங்களை எத்தனை பேர் குத்துனாலும் சரி, எத்தனை தடவை கீழே தள்ளினாலும் சரி, கடைசியில ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி சாம்பல்ல இருந்து எழுந்து நிக்க போறது நீங்களா தான் இருப்பீங்க. நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அதுக்காக தான் கடவுள் உங்களை அந்த இடத்துல வச்சிருக்கார். இப்ப நான் உங்களை கேக்குறேன், உங்களுக்குள்ள எரிமலையா தூங்கிட்டு இருக்கிற அந்த மாபெரும் சக்திய உணரவும் அதை இந்த உலகத்துக்கு முழுசா வெளிப்படுத்தவும் நீங்க தயாரா? ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழோட இந்த ஆன்மீக பயணத்துல இணைஞ்சிருந்ததுக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த விளக்கம் உங்க மனசை தொட்டிருந்தா, உங்க வலிகளுக்கு ஒரு சின்ன மருந்தா இருந்திருந்தா, தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொளியை லைக் பண்ணி உங்கள மாதிரியே கஷ்டப்படுற மத்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு விருச்சிக ராசிக்காரரா? இந்த விளக்கத்துல உங்களை எங்கெல்லாம் நீங்க உணர்ந்தீங்க, உங்க அனுபவங்கள் என்ன, அதையெல்லாம் தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டையும் படிக்க நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு சிறப்பு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.